வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் 5வது குறள். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இப்போ பாருங்கள், இந்த குறளில் முதல் குறளில் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மாதிரி திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அதுதான் அறனீனும் இன்பமும் ஈனும் அப்படின்னு. அப்போது திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னாக்க என்னென்ன பொருள் அரசனுக்கு வரும், அதாவது அந்த ஒரு அரசனுக்கு எந்தெந்த வகையில் பொருட்கள் கிடைக்கும் அதெல்லாம் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளா அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதல்ல இதை சொல்கிறாரு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். இப்போ அருளோடும் அன்போடும் அப்படின்னா என்ன அப்படின்னா, மன்னன் குடிகள் மேல் வைத்திருக்கிறது அருள். நம்ம முதலே அதை பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு மன்னனுக்கு எல்லா மக்களையும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருக்கணுன்ற தேவை இல்லை. ஆனால் இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள், என் குடிமக்கள், அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நலனுக்காக நான் வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது அருள். ஏன்னா தெரியாதார் மட்டும் வச்சுருக்க அன்பு. ஆனால் இந்த குடிகள் அத்தனை பேருக்கும் மன்னனை தெரியும், அவர்கள் மன்னன் மேல் வைத்திருக்கிறது அன்பு. அப்போது இந்த அருளும் இருக்கணும், இந்த அன்பும் இருக்கணும். அரசர் குடிகள் மேல் வைத்திருக்கின்ற அருளோடும் குடிகள் அரசர் மேல் வைத்திருக்கின்ற அன்போடும் கூடி வருகின்ற பொருள் தான் அரசனுக்கு ஏற்புடைய பொருள், அதாவது வரி. ஆனால் 6ல் 1 பங்கு வரி கொடுக்குறோம் இல்லையா, அந்த வரி தான் அரசனுக்கு. அப்படி இல்லாமல் குடிமக்களை வருத்தி இவனுக்கு வருகின்ற செல்வம், அதான் சொல்கிறார், அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம். இந்த அன்பின் வழியிலும் அருளின் வழியிலும் வராத பொருள்கள் செல்வம் புல்லார் அப்படின்னா அந்த செல்வத்தை இந்த அரசன் தொடக்கூடாது, மனதால் கூட நினைக்கக்கூடாதுன்னு ஒரு பொருள் எழுதுவாங்க. அதுக்கு என்ன செய்யணுமா? புரள விடல் அப்படின்னா அதை எடுக்காமல் அப்படியே விட்டுறணும். மனசாலே நினைக்கக்கூடாது அப்படின்னா எடுத்துட்டு செலவு பண்ணுறது எப்படி? அதனால் 2 வார்த்தை போடுறார். புல்லார் அப்படின்னு போட்டாலே போகும். ஏன்னா மனசாலே நினைக்காது அப்படின்னா அந்த பொருளை அவன் எடுக்க போகிறத செலவு பண்ண பொருள். புரள விடல். அடுத்து இன்னும் அழுத்தி சொல்கிறார், அதை பற்றி யாருக்காவது அது கொடுத்துரு, நீ அதை செலவு பண்ணாது, எந்த விஷயத்துக்கும் செலவு பண்ணாது. அப்போது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பரிமாற எடுக்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. அதாவது அன்போடும் அருளோடும் கூடி வராத பொருள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மட்கலம் இருக்கு இல்லைங்களா, மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரம் சுடாத மண் பாத்திரம், பச்சையாக செஞ்சு வைத்திருக்கின்ற மண் பாத்திரத்தில் நீர் நிரப்புவதை போல அப்படின்னு சொல்கிறார். இது முதலே நம்ம ஒரு குறளில் பார்த்துருக்கோம், இந்த உதாரணத்தை வினைத்திற்பம் அப்படிங்கிறதுல. அப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பச்சை மண்ணை பானை பச்சையாக பண்ணி அது காய வச்சு சுட்டாதான் அதில் தண்ணியை நம்ம நிரப்பி வைக்க முடியும், பாதுகாத்து வைக்க முடியும். அப்படி இல்லாமல் பச்சையாக மண் களிமண் பச்சையாக இருக்கும்பொழுதே அது தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அந்த தண்ணியும் போயிடும், அந்த மட்கலனும் உடஞ்சி போயிடும். அதுபோல தான் அன்போடும் அருளோடும் சேர்ந்து வாராத பணம் தானும் அழியும், அதை வைத்திருக்கின்ற பாத்திரத்தையும் அழித்துவிடும். அதனால் அரசனே நீ எச்சரிக்கையாக இருக்க அப்படின்னு சொல்கிறார். உன்னையும் அழிச்சிடும் அந்த பணம், அதனால் தொடாத, நினைக்காத மனசால். இது இல்லறத்தில் இருக்கின்ற நமக்கும் பொருந்தும். நம்ம முறையாக நம் சம்பாதித்த பணம் மட்டும்தான் நமக்கு. அது இல்லாமல் வேறு வழியில் வந்த பணம் வந்தால் அந்த பணமும் நம்மை விட்டு போயிடும், நம்மையும் அழித்து விட்டு தான் போகும். அதை மறந்து விடாதீர்கள். புரியுதுங்களா? நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. சில சமயம் சிலர் கொடுக்கின்ற பணம் கூட நம்மக்கிட்ட இருக்க பணத்தையும் சேர்த்து அந்த பணத்தையும் சேர்த்து தொலைச்சிருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தேவையான முறையற்ற வழியில் வரக்கூடிய செல்வம் அப்படின்றது விஷம் மாதிரி. அதை பயந்து தான் நம்ம பயந்து நிலை, அதை தொடவே கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளை பார்த்தோன்னா நம்ம நகுந்து போயிடணும். அதுதான் அரசனுக்கும் அதுதான், ஒரு குடும்பத்திற்கும் அதுதான். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்.